நம்ம இப்போ கொஞ்ச நேரம் ஆண்டவர் வசனத்தை தியானிக்க போகிறோம். ஒரு அரை மணி நேரம் என்னோடு கூட உங்கள் பைபிளை திருப்பி கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அதில் ஒரு வசனத்தை மட்டும் நம்ம எல்லாருமே சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாருமே சேர்ந்து ஒரு 2 வசனங்களை வாசிக்கலாம், சரியா? 15வது வசனமும் 16வது வசனத்தையும் நம்ம எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாமா? எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். ஓகே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும். இந்த நாள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நாள். இனிமே இந்த 2024 ஞாயிற்றுக்கிழமை வரப்போகிறது கிடையாது. 2024 ஞாயிற்றுக்கிழமை இனிமே கிடையாது. இனிமேல் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையை பார்க்கணுன்னா அடுத்த வருஷம்தான் பார்க்கணும். ஓகே, இது கடைசி ஞாயிறு என்பதனால நாம் ஒரு நன்றி ஆராதனை, நன்றி செலுத்த தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி கொஞ்ச நேரம் நாம் இந்த வசனத்தை தியானம் பண்ணிவிட்டு நாம் எப்படி நன்றி சொல்லணும்னு சொல்லி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். வசனம் சொல்லுகிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் இருக்கிற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் யாருக்கு நன்றி சொல்லணும் தெரியுமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த ஆராதனை முடிஞ்சு போனதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஒரு வருஷம் உங்களுக்கு நல்லா சமைச்சு போட்ட உங்கள் மனைவிக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் கணவருக்கு நன்றி சொல்லுங்கள். காசு கொடுத்த கணவருக்கு நன்றி சொல்லுங்கள். கூட இருந்த பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ நன்றி சொல்லுங்கள். மேலை நாடுகளில் தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு சொல்லியே நவம்பர் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுவாங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்லுவாங்க. இந்த ஒரு வருஷம் என் கூட இருந்ததுக்காக நன்றி, எனக்கு உதவி செய்ததற்காக நன்றி. நானும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த ஒரு வருடம் உங்கள் பொருளாலும் உங்கள் ஜெபத்தாலும் இந்த ஊழியத்தை தாங்கினதற்காக நன்றி. ஆமென். கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார். இப்போ இங்கே இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். கவனிங்களேன், குஷ்டரோகம் அப்படி என்பது இன்றைய நாட்களிலும் சரி அன்னைக்கும் சரி அது ரொம்ப தீவிரமான ஒரு வியாதியாக இருந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த குஷ்டரோக வியாதிக்கு மருந்து இல்லை. இன்றைக்கு வரைக்கும் மருந்து கண்டுபிடிப்பதில் கொஞ்சம் சிரமம் இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் குஷ்டரோகத்துக்கு மருந்து இல்லை. லெப்ரசிக்கு, சரியா? லெப்பர்னு சொல்லுவாங்கன்னு ஆங்கிலத்தில். அந்த வியாதி உள்ளவர்கள் யாராயிலும் அந்த வியாதி வந்துருச்சுன்னா அவங்க என்ன செய்யணும்னா நேராக ஆசாரியன்ட்ட போகணும். சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர்கிட்ட போகணும். பழைய ஏற்பாட்டு நியமம் படி அந்த பாஸ்டர் என்ன செய்வார், அவரை 7 நாள் ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சுருவார். அவருக்கு தேவையான சாப்பாடு கொடுத்து 7 நாள் அடைச்சி வச்சுருவார். கவனிங்களேன், உதாரணத்துக்கு அவருடைய நெத்தியில் ஒரு மாதிரி, அவருடைய நெத்தியில் தோளில் அல்லது அவர் கை விரலில் அவர் மூக்கில் எங்கேயாச்சும் ஒரு மாதிரி சொறி மாதிரி வந்துச்சுன்னா அவர் நேராக யாருக்கிட்ட போகணும்? பாஸ்டர்கிட்ட போகணும். பாஸ்டர் என்ன செஞ்சிருவார், 7 நாள் அவரை ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சு அவருக்கு சாப்பாடு கொடுப்பாரு. 7 நாள் கழித்து திறந்து பார்ப்பார். திறந்து பார்த்தா அவர்களுடைய சரீரத்தில் அந்த தோல் ரொம்ப மெல்லிசாக இருந்துச்சு, அல்லது அது 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 இன்னும் புண்ணு ஆழமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பாஸ்டர் அவரை என்ன செய்வார்னா, இவன் குஷ்டரோகி அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை கொடுத்து இவனை இனிமேல் அவன் ஊரில் இருக்கக்கூடாது, அவன் வீட்டில் இருக்கக்கூடாது, அவன் சொந்த பந்தத்தோடு இருக்கக்கூடாது. அவன் எங்கே இருக்கணும்னு சொன்னால் ஊருக்கு வெளியில் ஒரு கேம்ப் மாதிரி பாளையம் போட்டு அங்கே தான் இருக்கணும். அந்த இடத்துல தான் இருக்கணும். அங்கே எல்லா குஷ்டரோகிகளும் அங்கே இருப்பார்கள். வயசான குஷ்டரோகி இருப்பாங்க, சின்ன குஷ்டரோகி இருப்பான், வாலிபர்கள் இருப்பாங்க. எல்லாரும் அங்கே தான் இருக்கணும். அவங்க ஊருக்குள்ளே வரக்கூடாது. அப்படி ஊருக்குள்ளே வந்தால் அவங்க என்ன செய்யணும், முக்காடு போட்டுட்டு வாயை பொத்திக்கிட்டு
யாராயிலும் தூரத்தில் பார்த்துட்டாங்கன்னா இவங்க இங்கேருந்தே சத்தம் போடணும், குஷ்டரோகி வாரேன் விலகிக்கோங்க, குஷ்டரோகி வாரேன் விலகிக்கோங்கன்னு சொல்லி அவன் சத்தமிட வேண்டும். இப்போ 10 குஷ்டரோகிகள் இயேசுவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. சில பேர் வாலிபர்கள், அதில் சில பேர் வாலிபர்களாக இருந்திருக்கலாம், வாலிபர்களுக்கு என்று கனவு இருந்திருக்கும், சில ஆம்பிஷன்ஸ் இருந்திருக்கும். ஆனால் குஷ்டம் வந்த உடனே அவனை ஊரை விட்டு வீட்டை விட்டு ஒதுக்கி விடுவார்கள். தாய் தகப்பனிடத்தில் திரும்பி போக முடியாது. அவனுடைய ஆம்பிஷன்ஸ், அவனுடைய கனவு, அவனுடைய எல்லா ஆசைகளும் இன்னும் சாகும் வரைக்கும் எங்கே தான் இருக்கணும்னு சொன்னால் குஷ்டரோக கேம்பில் தான் இவன் இருக்கணும், லெப்ரசி கேம்பஸில் தான் அவன் இருக்கணும். அவன் இனிமேல் ஊருக்குள்ளே வரவே முடியாது. அவனுடைய ஆசைகள் எல்லாம் அழிந்து விட்டது என்பதை போல தான். இதே போல தான் பாவமும் என்ன செய்யும் தெரியுமா? ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற பாவம் அவனை ஆண்டவரை விட்டு, நம்முடைய பிதாவை விட்டு தூரமாக்கி, நம்முடைய ஜனங்களை விட்டு நம்மை தூரமாக்கி, நம்மை நித்தியமாய் நம்மை நரகத்துக்கு நேராய் தள்ளிவிடும். குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா அடுத்து சாகிற வரைக்கும் அவன் எங்கே தான் இருக்கணும்? குஷ்டரோக கேம்பில் தான் இருக்கணும். இப்போ 10 குஷ்டரோகிகள் ஒன்றா சேர்ந்து இயேசு ஒரு கிராமத்தில் பிரவேசிக்கிறார். இயேசு நிறைய குஷ்டரோகிகளை சுகமாக்கி இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். இயேசுவால் குணமாக்க முடியாத வியாதி என்று ஒன்றும் இல்லை. எல்லா வியாதிகளையும் இயேசுவால் குணமாக்க முடியும். ஒருவேளை வியாதியோடு போராடி கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், அவர் குணமாக்குகிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய நாமம் யெகோவா ராஃபா, சுகம் தருகிறவர். இந்த 10 குஷ்டரோகிகளும் சேர்ந்து வந்து தூரத்திலே நின்று சத்தமிடுகிறார்கள். என்ன சத்தமிடுகிறார்கள்? இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும். மாஸ்டர், ஹேவ் மெர்சி ஆன் அஸ், எங்களுக்கு நீர் இறங்கும். எஜமானனே, எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவர்கள் கத்துகிறார்கள், சத்தமிடுகிறார்கள். வசனம் சொல்லுகிறது, 14வது வசனம், அவர்களை அவர் பார்த்து. நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், கவனிங்க. குஷ்டரோகிகளுக்கு சாப்பாடு கிடைக்காது. அவங்க வயலுக்கு வேலைக்கு போக முடியாது. அவர்கள் வேலை செய்தால் தான் அவளுக்கு சாப்பாடு, ஒரு தனி மனிதனுக்கு. இவர்களுடைய வாழ்க்கை எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னால் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். இவர்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களின் கரத்தை எதிர்பார்த்து வாழுகிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கை உள்ள இவர்கள் இப்போ இயேசுவை பார்த்து கூப்பிடுகிறாங்க. நிறைய நேரம் பிச்சைக்காரன் கூப்பிடும்போது தனிப்பட்ட நபர்கள் கவனம் செலுத்துவது இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் தெரியுமா? அவர்களை அவர் பார்த்து, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறாராம். வசனம் சொல்லுகிறது, இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று இந்த குஷ்டரோகிகள் சொன்னபோது யாரும் அவர்களை பார்க்கவில்லை. வசனம் அழகாக சொல்லுகிறது, இயேசு அவர்களை பார்த்தார். உங்களுக்கு தெரியுமா, உங்கள் சத்தம் இயேசுவை நிறுத்திவிடும். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய பிள்ளைகள் நம்மை நோக்கி அப்பான்னு கூப்பிடும்போது எப்படி நம்ம கரெக்டாக இது என் பிள்ளையோடைய சத்தம்னு நம்ம சொல்கிறோமோ, அது மாதிரி நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, பாவத்தின் எந்த ஓரத்தில் இருந்தாலும் சரி, வியாதியின் எந்த கொடுமையில் இருந்தாலும் சரி, தரித்திரத்தில் இருந்தாலும் சரி, சாபத்தில் இருந்தாலும் சரி, இயேசுவை நோக்கி இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லும்போது இயேசு உங்கள் சத்தத்தை கேட்பார். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்து இயேசு என்ன செய்கிறார்? அவர்களை பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். பாருங்க, குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா அந்த குஷ்டரோகம் வந்துருச்சுன்னு சொல்லுவது யாரு? ஆசாரியன். அதே போல் குஷ்டரோகம் சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லுவது யார் தெரியுமா? ஆசாரியன் தான் குஷ்டரோகம் சரியாயிருச்சுன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும். இப்போ 10 பேரும் போகிறார்கள். இயேசு ஒரு ஆளை மட்டும் சுகமாக்கலை. நல்லா கவனிங்களேன். இயேசு ஒரு ஆளை மட்டும் சுகமாக்கலை, 10 பேர் கூப்பிட்டாங்க, 10 பேரையும் சுகமாக்கினார். ஒருவேளை இந்த ஹாலுக்குள்ளே ஒரு 30 பேர் உட்கார்ந்துருக்கலாம். நீங்கள் 30 பேரும் இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று சொன்னால் 30 பேருக்கும் அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் என்ன சொன்னார்? நீங்கள் போய் உங்களை ஆசாரியர்களுக்கு காட்டுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க திரும்பி போய்கொண்டே இருக்கிறாங்க. திரும்பி போய்கொண்டே இருக்கும்போது அவருடைய சரீரம் நல்லாகிறது, அவருடைய தோள்கள் நல்லாகிறது, அவங்க மூக்கு கை எங்கெல்லாம் குஷ்டரோகம் இருந்துச்சு தெரியாது, எல்லாம் சரியானது. வசனம் சொல்லுகிறது, அந்தப்படி அவர்கள் போகையில் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? சுத்தமானார்கள். 15வது வசனம் சொல்லுகிறது, அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு
திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். அவன் யாரா இருந்தானா? சமாரியனா இருந்தான். கவனிங்க, 10 பேர் சுகமடைந்தார்கள். அதில் 9 நபர்கள் யூதர்கள். அவர்களுக்கு வேதம் நன்றாக தெரியும், பைபிள் நன்றாக தெரியும், கடவுள் யார் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் கடவுளை பற்றி அறிவில்லாத ஒருவன், கடவுளை பற்றி அவனுக்கு போதுமான ஞானம் இல்லை. யூதர்களுக்கு மட்டும்தான் சர்ச்சில் இடம் இருந்துச்சு, சமாரியர்களுக்கு இடம் இல்லை. அவன் திரும்பி போய்கொண்டே இருக்கும்போது சுத்தமாயிட்டாங்க 10 பேருமே. 10 பேருமே பேசியிருப்பாங்க. எப்படி பேசியிருப்பாங்க? சர்ச்சில் எனக்குன்னு ஒரு சீட்டு இருந்துச்சு, அந்த சீட்டில் போய் உட்காந்து நான் என்ன செய்வேன்? ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன், என்னுடைய அந்த 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 சர்டிஃபிகேட் வாங்குவேன், மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு போவேன், சொந்தக்காரன்ட்ட சொல்லுவேன், அவன்கிட்ட சொல்லுவேன், இவன்கிட்ட சொல்லுவேன்ட்டு ஓடிக்கொண்டு இருக்கும்போது இந்த ஒருத்தனுக்குள்ளே எண்ணம் வருகிறது, எனக்கு சர்ச்சில் இடம் இல்லை, எனக்கு தேவாலயத்தில் இடம் இல்லை, எனக்கு எங்கே இடம் இருக்குது தெரியுமா? இயேசுவின் பாதத்தில் இடம் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் சர்ச் உங்களை ஒதுக்கி வைக்கலாம், நீங்கள் ஆராதித்த இடம் உங்களை ஒதுக்கி வைக்கலாம், நீங்கள் வழக்கமாய் போய் உட்கார்ந்து ஜெபிக்கிற இடம் உங்களை ஒதுக்கி வைக்கலாம், உங்கள் சமுதாயம் உங்களை ஒதுக்கி வைக்கலாம். சமாரியன் அவனுடைய பிறப்பின் நிமித்தம் அவனை ஒதுக்கி வைத்தார்கள். நீ சமாரியன் வரக்கூடாது, நீ இந்த ஜாதிக்காரன் நீ வரக்கூடாது என்று சொல்லி அவனை ஒதுக்கி வைத்தார்கள். ஆனால் அவன் எங்கே போனான் தெரியுமா? இயேசுவின் பாதத்திற்கு போனான். ஆமென் சொல்லுங்களேன். நன்றி சொல்லுகிற இருதயம் நமக்கு வேண்டும். இன்னைக்கு நாம் இதிலிருந்து தான் கற்றுக்கொள்ள போகிறோம். நீங்கள் யாரிடத்தில் போக விரும்புகிறீர்கள்? உங்களுக்கு பதவியை தருகிற, உங்களுக்கு பட்டத்தை தருகிற அந்த ஜனங்களிடத்தில் போக விரும்புகிறீர்களா? அல்லது உங்களுக்கு சர்டிஃபிகேட் தருகிற ஜனங்களிடத்தில் போக விரும்புகிறீர்களா? அல்லது உங்களுக்கு நன்மை செய்த இயேசுவினிடத்தில் வர விரும்புகிறீர்களா? ஆமென் சொல்லுங்களேன். நான் விரும்புகிறேன் இயேசுவின் பாதத்திற்கு. பாவம் செய்தோம், அக்கிரமம் செய்தோம், அநியாயத்தில் வாழ்ந்தோம், வியாதியில் இருந்தோம், தரித்திரத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம். இயேசு நம்மை தேடி வந்து நம்ம சத்தத்தையும் கேட்டு, ஏன்னா இயேசுவே எங்களுக்கு உதவுங்க, எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்கன்னு சொன்ன உடனே நம்ம சத்தத்தையும் கேட்டு நம்மளுக்கு உதவி செய்தாரே, அந்த இயேசுவின் பாதத்தருகே வசனம் சொல்லுகிறது. 15வது வசனத்தை பாருங்கள். அதில் இருக்கிற அழகான ஒரு வார்த்தை, திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு கர்த்தரை என்ன செய்தானா? மகிமைப்படுத்தினான். நீங்களும் திரும்பி வாருங்கள் என்று நான் உங்களை அழைக்கிறேன். இந்த வருஷத்தின் கடைசி நாளிலே நீங்கள் திரும்பி வாங்க. யாரிடத்தில் திரும்பி வாங்க? உங்கள் இயேசுவின் இடத்தில். உங்களுக்கு ஒருத்தர் நன்மை செய்தாரே அவரிடத்தில் திரும்பி வந்து எப்படி நன்றி சொல்ல வேண்டுமா? உரத்த சத்தத்தோடு, நல்ல சத்தம் உயர்த்தி. குஷ்டரோகத்தில் இருந்தவனுக்கு தான் தெரிஞ்சிருக்கும், நான் எவ்வளவு வேதனையில் இருந்தேன், எவ்வளவு கொடுமையில் இருந்தேன், கர்த்தர் எனக்கு இறங்கி எனக்கு அற்புதம் செய்தார். உரத்த சத்தத்தோடு அவர் பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு என்ன செய்தானாம்? ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது இயேசு என்ன செய்கிறார்? 17வது வசனத்தில் வாசிங்க. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங் சண்டேல நான் உங்களுக்கு சொல்ல போகிற முதல் குறிப்பு, நாம் ஏன் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும்? அவர் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் அவர் கிராட்டிடியூட். நம்முடைய தேவன் நம்முடைய நன்றியை எதிர்பார்க்கிற தேவன். ஆமென் சொல்லுங்களேன். 10 பேரை நான் சுகமாக்குனேனே, ஒருத்தன் தான் வந்திருக்கிறான், 9 பேர் எங்க? இன்னைக்கு ஆராதனைக்கு நிறைய பேர் லீவு. இந்த 9 பேர் எங்க போனார்கள்? 10 பேரில் ஒருவன் இங்கே வந்திருக்கிறான் கர்த்தரை மகிமைப்படுத்த. நீ எங்கே போன? ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி. நம்ம ஏன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் நன்றியை எதிர்பார்க்கிறவர். உங்கள் ஆண்டவர் உங்கள்கிட்ட பணம் காசு எதிர்பார்க்கலை, உங்கள் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொத்தை எதிர்பார்க்கவில்லை, உங்களுடைய பெரிய பெரிய இடங்களை எதிர்பார்க்கவில்லை. இயேசு உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பது உங்களுடைய நன்றியை எதிர்பார்க்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, என் வியாதியை சுகமாக்கினீரே, அந்த ஒரு ஸ்தோத்திரத்தை கர்த்தர் விரும்புகிறார். வசனம் சொல்லுகிறது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு செலுத்த வேண்டும். வசனத்தில் தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், 116வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 116வது சங்கீதத்தில் ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறதுனால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 116வது சங்கீதம் வசனத்தை வாசியுங்களேன்.
13வது வசனம் 12-13 பாருங்கள். 12 எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். எல்லா உபகாரம், பிள்ளை கொடுத்தார், குடும்பம் கொடுத்தார், சாப்பாடு கொடுத்தார், பட்டினியாக இருக்க விடவில்லை. நேற்றைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் சொன்னேன், கர்த்தர் பட்டினியாக இருக்க விடவில்லை. நம்முடைய கால்கள் வீங்கவில்லை, வஸ்திரம் பழமையாகவில்லை. அவர் செய்த எல்லா உபகாரத்திற்காக நான் என்ன செலுத்துவேன்? பிஸ்னஸ் கொடுத்தார், நேம் கொடுத்தார், உயர்வு கொடுத்தார், நம்ம ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்தார், சைன் பண்ணினார். ஆமாம், கரெக்டு, ரைட்டு, ஆண்டவர் சைன் பண்ணி கொண்டே இருந்தார். நான் எண்ணத்தை செலுத்துவேன். 14வது வசனத்தை பாருங்க. 13 ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கவனிங்க, ஆண்டவர் செய்த உபகாரத்திற்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். முதல்ல நான் ஸ்தோத்திரம் செலுத்துவேன், ரெண்டாவது என் பொருத்தனைகளை செலுத்துவேன். நம்ம என்ன நினச்சிக்கிறோம் தெரியுமா? ஆண்டவருக்கு ஏதாவது காணிக்கை கொடுத்துருவோம், அவர் அமைதியாகிடுவார். நோ, நம்ம பொருத்தனை ரெண்டாவது. இயேசு முதல்ல என்ன கேட்குறார் தெரியுமா? உங்கள் ஸ்தோத்திரத்தை கேட்கிறார், உங்கள் ஆராதனையை கேட்கிறார், உங்கள் துதியை கேட்கிறார். ஆராதனைக்கு லேட்டாக வராதீங்க, வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேகமாக வாருங்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஸ்தோத்திரத்தை எதிர்பார்க்கிறார், நம்முடைய துதியை எதிர்பார்க்கிறார். உங்கள் துதியில் விருப்பப்படுகிற ஆண்டவர். வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீரே பரிசுத்தர். நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இன்னும் நெருங்கி வருகிறார். நம்ம ஆண்டவர் நம்முடைய ஸ்தோத்திரத்தை, நன்றியை எதிர்பார்க்கிறார். நாம் ஏன் நன்றி செலுத்தணும்? ரெண்டாவது காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 16வது அதிகாரத்தில் நான் சொல்லுகிற வசனத்தை மட்டும் வாசியுங்கள். 25, 26. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியிலே அதிர்ந்தது, கதவுகள் எல்லாம் திறவுண்டது. கவனிங்க, நாம் ஏன் நன்றி சொல்ல வேண்டும்? முதல்ல நான் சொன்னேன், கர்த்தர் நம்முடைய நன்றியை எதிர்பார்க்கிறார். எல்லா நேரமும் ஆண்டவர், நான் அற்புதம் செஞ்சேனே, ஒரு ஆள்னாச்சும் திரும்பி வந்து தேங்க்ஸ் சொன்னாங்களா? நம்ம சாப்பாடு வைக்கும்போது சாப்பாட்டுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த சாப்பாடை ஆசீர்வதிங்க, இதை சாப்பிட்டு உங்களுக்காக ஊழியம் செய்யணும், உங்களுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமும் நம்ம என்னைக்காச்சும் நன்றி சொல்லியிருக்கோமா? ஆண்டவரே, நல்லா சாப்பாடு தந்தீங்க, சோத்திரம் ஆண்டவரே. அதை மறந்துடும். கர்த்தர் செய்த உபகாரத்துக்காக நன்றி சொல்லுங்கள். ரெண்டாவது, நாம் ஏன் நன்றி சொல்லணும்? இங்கே பவுல் சீலார் அப்படின்னு 2 பேர் இருக்கிறாங்க. இவர்களை அடித்து விட்டார்கள் ஜனங்கள். கூட்டமாக சேர்ந்து இவரை அடித்து இவர்களை சிறையில் போட்டுட்டாங்க. சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. இவங்க கைகளும் கால்களும் மரத்தில் மாட்டப்பட்டு இருக்கிறது. சொரியக்கூட முடியாது, ரத்தம் வடிதுன்னா துடைக்கக்கூட முடியாது. இவர்கள் எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இவங்க செய்தது என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது 25ஆம் வசனத்தில், நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். உங்களுடைய சூழ்நிலை இன்னைக்கு சிறையிருப்பை போல இருக்கிறதா? உங்களுடைய சூழ்நிலையில் நீங்கள் கட்டப்பட்டவர்களை போல இருக்கிறீர்களா? எதுவுமே செய்ய முடியல பாஸ்டர், காலை வச்சு அடுத்த ஸ்டெப்பு நடக்க முடியல, கையை வச்சு நான் ஒன்றுமே செய்ய முடியல. அடைக்கப்பட்ட சூழ்நிலையை போல இருந்தாலும் நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிங்க, ஆண்டவர் வாசல்களை திறப்பார். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் நன்றி அடுத்து உங்கள் வாசல்களை திறக்கும், அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளையும் திறக்கும். நான் வேகமாக போகிறேன், டைம் இல்லாதனால. நம்ம ஏன் நன்றி சொல்லணும் தெரியுமா? வருகிற வருடத்தில் கர்த்தர் உங்களுக்கு நிறைய கதவுகளை திறக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்களும் நானும் என்ன சொல்லணும்? அதிகமாய் நன்றி சொல்லணும். நன்றி நன்றி நன்றி. வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவரே, என்னை அடைச்சி போட்டாங்க ஜெயிலுக்குள்ளே, நன்றி. என் கையை மாட்டிட்டாங்க, நன்றி. காலை மாட்டிட்டாங்க, நன்றி. நிறைய நேரம் நம்ம கோவப்படுவோம். கோவப்படாதீங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். எந்த இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் வசனம் சொல்லுகிறது, சடுதியிலே, அந்த வார்த்தை அழகான வார்த்தை, சடன்லி, இமீடியட்லி. இவங்க பாடி துதித்து கொண்டு இருக்கும்போதே
இவங்க ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? கட்டுகளை எல்லாம் அறுத்து விட்டார். ஒரு பெரிய அசைவு உண்டானது. வசனம் சொல்லுகிறது, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி என்ன செய்தது? மிகவும் அதிர்ந்தது. கவனிங்களேன், இவங்க கட்டை மட்டும் ஆண்டவர் அசைச்சு விட்டுருக்கலாம். பாட்டு பாடுறீங்க, நல்லா கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுற, வீட்டுக்குள்ளே உட்காந்து ஆண்டவரே கட்டப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 சொல்லும் போது கத்தர் உங்களை மட்டும் ஆசீர்வதிச்சிருக்கலாம். ஆனால் உங்களை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கலை. வசனம் சொல்லுது, பூமியை அசைத்தாராம். அந்த சிறைச்சாலை இருந்த பூமியை என்ன செஞ்சாரா? அசைச்சார். ஏன் தெரியுமா? வீட்டில் ஒருத்தன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். உங்களை சிறைக்குள்ளே போட்டுட்டு சிறைச்சாலை அதிபதி என்ன செய்கிறான்? வீட்டில் தூங்கிட்டு இருக்கான். அவன் தூக்கத்தை கெடுக்கிறதுக்காகவே ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? பூமியை ஒரு அசைச்சு உடனே அவன் பயந்துட்டான். பெட்லேருந்து எந்திரிச்சிருப்பான். ஐயோ பயமாக இருக்கு, என்னமோ ஆகிப்போச்சு. அங்கேருந்து வேகமாய் ஓடி வருகிறான். ஓடி வருகிற கேப்பில் வசனம் சொல்லுது, எல்லாருடைய கட்டுகளும் என்ன செய்ததாம்? கலன்று போயிற்று. கதவுகள் எல்லாம் திறந்தது. அவ்வளோ பெரிய பூகம்பம் வந்தும் என்ன செய்யலைன்னா யார் மேலேயும் சுவர் விழுகலை. சிறை என்றைக்குமே ஸ்ட்ராங்காக இருக்கும். சிறைக்கு யாராச்சும் போயிருக்கிறீங்களா? சிறை பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். 10 நாள் சிறையில் இருந்திருக்கேன். சிறைச்சாலை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனுடைய கம்பிகள் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த அந்த சுவர் யார் மேலேயும் விழுகலை, யாரும் சாகலை. கதவுகள் எல்லாம் திறந்தது. எல்லா கதவும் திறந்தது. நீங்கள் துதிக்கிற துதி உங்களை மட்டும் விடுதலையாக்காது, உங்களோடு கூட இருக்கிறவர்களையும் விடுதலையாக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் ஃபேமிலியையும் சேர்த்து விடுதலையாக்கும். துதிக்கிற ஒரு ஆள் அந்த குடும்பத்தில் இருந்தால் போதும். அதுக்காக இப்படி சொல்லக்கூடாது, அம்மா நீ மட்டும் துதி, நான் என் வேலையை பார்க்குறேன். நோ, நீங்களும் துதிக்கணும். நல்லா துதிக்க ஒரு ஆள் துதிச்சாலே கதவெல்லாம் திறக்குதுன்னா, நீங்கள் எல்லாம் சேர்ந்து துதிச்சிங்கன்னா நல்லா அற்புதங்கள் நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். கதவு எல்லாம் திறந்ததாம், கட்டுகள் எல்லாம் கலன்று போயிட்டு. இவங்கெல்லாம் யார் தெரியுமா? அக்யூஸ்ட், ஃபோர்ஜரி பண்ணவங்க, 420 இருந்தவங்க. சரியா? 2 பேர் தான் நீதிமான்கள். அவங்க யாருமே ஓடி போகலை. ஏன்னா எப்படா சிறை திறக்கும் ஓடலாம் அப்படின்ட்டு இருக்கிற ஆளுக எவனுமே ஓடலை. இவங்க பாடி துதிக்கும் போது அவங்களுக்குள்ள மனமாற்றம் உண்டாயிருச்சு, மனசு திறந்துருச்சு. ஆமேன்னு சொல்லுங்களேன். நாங்கள் யாரும் இங்கேருந்து போக மாட்டோம். அவங்க எல்லாம், நீங்கள் நல்லா பாடுங்க பிரதர், நல்லா பாடுறீங்க, ஆண்டவர் எங்கள் கூட பேசுகிறாரு, எங்களுக்கு பெரிய சமாதானம் இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே உட்காந்துட்டாங்க. வசனம் சொல்லுது, 27வது வசனம், சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள பார்த்தான். இந்த அதிகாரத்தில் நிறைய கதவு திறந்துச்சு. அதில் என்னென்ன கதவு திறந்துச்சுன்னு நான் சொல்கிறேன், கவனிங்க. முதல்ல சிறைச்சாலையில் நம்ம கூட கட்டப்பட்டிருந்தவர்களின் கதவுகள் திறந்தது, இருதய கதவுகள். நிறைய பாவிகளின் இருதய கதவுகள் திறக்கும் நீங்கள் துதிக்க துதிக்க. 2வது, சிறைச்சாலைக்காரனுடைய வீட்டு கதவு திறந்தது. அவன் வீட்டில் போய் பவுலும் சீலாவும் ராத்திரியில் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்றாங்க. அவன் வீட்டு கதவு திறந்தது. அவனுடைய இருதய கதவும் திறந்தது. அவர்களும் கேட்குறாங்க, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவன்மாரே, நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன இருதயம் திறக்கிறது. ஆண்டவர் நிறைய கதவுகளை திறப்பார் உங்களுக்காக. இன்னைக்கு ஒருவேளை இந்த 2024 நிறைய பேர் உங்களுக்கு வாசல்களை அடைத்திருந்தால் வாயை திறந்து நல்லா துதிங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்ல சொல்ல ஆண்டவர் உங்களுக்காக கதவுகளை திறப்பார். அடுத்து, இந்த சிறைச்சாலைக்காரனே இவர்களிடத்தில் தயவாய் பேசுகிறார். வசனம் சொல்லுகிறது, வாசிங்களேன், நான் சொல்கிற வசனத்தை மட்டும் வாசிங்க. 37வது வசனத்தை பாருங்கள். அப்படி அல்ல, அவங்களே யாரெல்லாம் எங்களை பிடிச்சி இங்கே கொண்டு வந்து போட்டாங்களோ அவங்களே கொண்டு வந்து போடட்டும், எங்களை வெளியே கொண்டு போகட்டும் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அவனோடு கூட பேசுகிறார்கள். 39வது வசனம் சொல்லுகிறது, அடுத்த பட்டணங்களுக்கு போவதற்கு ஆண்டவர் வாசலை திறக்கிறார். நிறைய வாசல்களை கர்த்தர் உங்களுக்காக திறப்பார். ஆமென் சொல்லுங்களேன். நன்றி சொன்னால் வாசல்கள் திறக்கும், நன்றி சொல்லலைன்னா வாசல்கள் திறக்காது. அவ்வளோதான். என்ன, நன்றியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 2வது, நன்றி வாசல்களை திறந்து தரும். 3வது, நன்றி என்ன செய்யும் உங்களுக்காக அப்படி சொன்னால் நம்ம ஏன் நன்றி சொல்லணும்? 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோசபாத் என்கிற ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு முன்பாக
பெரிய யுத்தம் வந்து விட்டது. 2வது வசனத்தை வாசிங்களேன். 1 யோசபாத்தை நோக்கி இப்போ 20வது வசனத்தை பாருங்கள். 20வது வசனம், அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவர் தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். அடுத்த வசனத்தையும் சேர்த்து வாசிருங்க. பாடகரை நிறுத்தினான். கர்த்தரை ஏன் துதிக்க வேண்டும்? முதல்ல சொன்னேன், தேவன் உங்கள் துதியை எதிர்பார்க்கிறார். 2வது, ஆண்டவர் உங்களுக்காக வாசலை திறக்க வேண்டும் என்றால் நீங்கள் கண்டிப்பாக துதிக்க வேண்டும். 3வது, இங்கே யோசபாத்துன்னு ஒரு ராஜா இருக்கிறான். இவனுக்கு முன்னாடி சண்டைக்கு ஜனங்க வந்துட்டாங்க. கொஞ்சம் ஜனங்க வரலை, ஏராளமான ஜனங்கள், எண்ணிக்கைக்கு அடங்காத ஜனங்கள் வந்துட்டாங்க. எண்ணிக்கைக்கு அடங்காத பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்துருக்குதா? இவங்க இந்த யோசபாத்தால் என்ன செய்ய முடியலன்னா, அடுத்து போய் சண்டை போட அவனுக்கு பலன் இல்லை. அவன் சொல்கிறான், ஆண்டவரே, பிள்ளை பேரு எனக்கு முன்னாடி இருக்கிறது, பிள்ளை பெறவோ எனக்கு பலன் இல்லை. எப்படி பிரசவ காலத்தில் பலன் இல்லாமல் போகுதோ பெண்களுக்கு, அந்த மாதிரி ஆண்டவரே அடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் சண்டை வரப்போகுது, எனக்கு பிள்ளை பிறக்க தேவையான பலன் இல்லை, என்ன செய்வேன்? கவலைப்படும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் யுத்தம் செய்வேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் யுத்தம் செய்வேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? ஆண்டவர் வார்த்தையை நம்பினாங்க, கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தாங்க. எப்படி துதிச்சாங்க தெரியுமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் துதி ஒரு வெப்பன் மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும். நான் சொல்கிறத கவனிங்க. இங்கே யுத்த களத்துக்கு போய் யாராயிலும் பாட்டு பாடுவாங்களா? யுத்த காலத்தில் போய் சண்டை போடணும். ஆனால் AK-47 பிடிச்சி சண்டை போடணும். ஆனால் இவனுங்க ஃபுல்லாக வரிசையாக நின்று பாடகர் டீமை நிப்பாட்டி பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு பாடுறாங்க தெரியுமா? கர்த்தர் நல்லவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படி பாட்டு பாடுறாங்க. இந்த கர்த்தர் நல்லவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படி சொல்ல 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 வசனம் சொல்லுகிறது 22வது வசனத்தில், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் கர்த்தர் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்ப பண்ணினபடினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். உங்கள் துதி ஒரு ஆயுதம் போல செயல்பட ஆரம்பிக்கும். நீங்கள் ஏன் துதிக்கணும் தெரியுமா? ஏராள பிரச்சனை சூழ்ந்திருக்கும் போது துதிக்கிறது டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் துதிக்கிறத மட்டும் விடாதீங்க. துதிக்க 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 அது ஒரு ஆயுதம் போல செயல்பட்டு ஆண்டவர் அங்கே விடுதலையை தருவார். உங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா சூழ்நிலைகளும் மாறும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த வருஷம் ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சாருங்க அதெல்லாம் யோசிச்சு பாருங்க, நன்றி சொல்லுங்க. அடுத்த வருடம் கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும். ஆண்டவர் வெட்டுண்டு விழ செய்வார். எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் தானாகவே வெட்டுண்டு விழும். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், துதிக்க மட்டும் செய்யுங்க. முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம்.